வணக்கம் மகளே, நான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் இங்க சுவிட்சர்லாந்துக்கு வரும்போது அசில்ல வந்திருப்போம். அசில்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பைக்கு எந்த நடைமுறைகளோ எந்த வித்தியாசமான முறையோ இல்லாம ஒரு அசூல் சென்டருக்கு அங்க நாங்க அசூல் அடிச்சு அங்கே இருந்தே வெளியில வீடுகளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்களோட மொழித்திறனை நாங்க டெவலப் பண்ணி வேலைகளை தேடுறதுக்காக மிகவும் கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அப்படியான பிரச்சனை எல்லாம் இனி இல்லாம இலகுவான ஒரு முறையில இனி வேலைகளும் கிடைக்கிற மாதிரி சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் ஒரு நடைமுறையை கொண்டு வர போறாங்க. சோ அந்த நடைமுறையை பற்றி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, அந்த காலத்துல அதாவது நாங்கெல்லாம் அசில்ல சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கும் போது ஒரு வேலை எடுக்கணும்னு சொன்னா முதல்ல அசில் கேம்பை விட்டு வெளியில வந்திருக்கணும், ஒரு வீடுக்கு போயிருக்கணும். அதுக்கு முதல்ல அந்த ஸ்டார்ட் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எந்த மாநகரமோ எந்த மாகாணம்னு சொல்லி உங்களுக்கு முடிவு அங்க போனா பிறகு நீங்க வச்சுக்கிற காட்டுக்கு வேலை செய்யலாமா இல்ல வேலை அங்க செய்யலாதான்னு சொல்லி கணக்க பிரச்சனைகள் எல்லாம் எதிர்நோக்கி இருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு வெளியில நாங்க எங்களோட லாங்குவேஜ் அதாவது மொழித்திறன் டொச்சோ பிரெஞ்சோ இட்டாலியோ படிச்சு அதுக்கப்புறமா நாங்க ஒரு வேலையை தேடி எடுக்கணும். ஸோ இப்படி நிறைய ப்ராசஸ் முதல் ஸ்டார்டிங்ல எல்லாம் இருந்துச்சு. இப்ப பேர்ன்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு திட்டத்தை சுவிட்சர்லாந்து கவர்மெண்டே முன்னெடுத்து நடத்தலாம்னு சொல்லி வந்திருக்குது. சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள இருக்கிற அதுக்கு பொறுப்பானவங்க அதை நடத்தலாம்னு சொல்லி எடுத்துருக்காங்க. என்ன முறைன்னு பாத்தீங்கன்னா பேர்ன்ல சில இடங்கள்ல சில அசில் சென்டர் அதாவது அசில் ஹவுஸ் பில்டிங் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்க என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசில்ல வர்ற ஒருவரை அந்த கேம்பை விட்டு வெளியில வரும்போது இங்க சுவிட்சர்லாந்துல ஒரு படிச்ச ஒரு வேலைக்கு தகுதியான ஒருவரா வெளியில வார மாதிரி ஃபுல் ட்ரைனிங்கை அந்த கேம்ப்லயே கொடுக்க போறாங்க. அப்படி என்ன அங்க ட்ரைனிங் கொடுக்க போறான்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கு உள்ள வரைக்குள்ள ஒருவர் இங்கத்த மொழி தெரிஞ்சிருக்காது, இங்கத்த சோசியல் அதாவது இங்க எப்படி நடைமுறைகள் என்று தெரிஞ்சிருக்காது, என்னென்ன தேவைகள் என்று தெரிஞ்சிருக்காது, எப்படி நான் ஒரு வேலையை தேடி எடுக்கணும் தெரிஞ்சிருக்காது. இல்ல இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யற மாதிரி அவர்களுக்கு ஒவ்வொரு படிப்படியா பயிற்சி அளிக்க போறார்கள். சோ அந்த பயிற்சிகள் முடிவுல அவர் வெளியில வரைக்கும் சுவிட்சர்லாந்துலயே கொடுக்கக்கூடிய அந்த டிப்ளமோட வெளியில வர மாதிரி இருக்கும். அதாவது நாங்க பார்த்தோமே முதல்ல அவங்க செலக்ட் பண்ணி இருக்கிற துறை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் துறை தான். அதாவது மெடிசின். அதை என்னன்னு பார்த்தோம்னா நாங்க போன பல வீடியோக்கள்ல பார்த்திருப்போம். சுவிட்சர்லாந்துல மருத்துவத்துறையில ஒரு பணியாளர் தட்டுப்பாடு பயங்கரமா நிலவி வந்தது. அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த அசில் ஆக்களை வச்சு நாங்க அதை நிவர்த்தி செய்வோம்னு சொல்லித்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. சோ அப்ப அந்த கேம்ப்ல என்னெல்லாம் நடக்க போகுன்னு பாத்தீங்கன்னா இப்ப சுவிஸ்ல அதாவது பேர்ன்ல 2-3 இடத்துல அந்த கேம்ப் திறக்கப்பட்டிருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து அது ரன்னிங்க்கு போய் கொண்டிருக்குது. சோ அந்த கேம்ப்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 முதல் 20 மாதங்கள் அந்த கோர்ஸில் நடைபெறும். அதுலயும் பாத்தீங்கன்னா மருத்துவ உதவி பணியாளர். சோ அந்த துறைக்கு தான் முதல்ல ஆக்களை பயிற்சி வைக்க போறார்கள். அதன்படி 12 தொடக்கம் 20 மாதங்கள் அவர்களுக்கான பயிற்சிகள் நடைபெறும். பயிற்சியின் முடிவுல வெளியில வரும்போது இங்க சிவப்பு டிப்ளோம் எல்லாருக்கும் சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதலா தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன புத்தகம் மாதிரி சிவப்பு டிப்ளோம் இருக்கும். அதோட வெளியில வருவேன். அங்க முதல்ல என்னெல்லாம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கான மொழித்திறன் மேம்பாடு, அதாவது அவர்கள் எந்தெந்த நிவோல இருக்கார்கள், எந்தெந்த கட்டத்தில் இருக்கிறார்கள் என்றதை பொறுத்து அவர்களுக்கான மொழித்திறன் வளர்க்கறதுக்காக பல கோர்ஸ்கள் அதாவது டொச்சா இருந்தா டொச்சில், பிரெஞ்சா இருந்தா பிரெஞ்சில், இட்டாலியா இருந்தா இட்டாலியில ஆனா பேர்ன்ன்றபடியே பெரும்பாலும் அது டொச்சிலான் நடைபெற்று கொண்டிருக்கும். ஸோ அப்ப டொச்சில எவ்வளவு மொழித்திறன் இருக்குன்றதை பொறுத்து அவர்களுக்கு ஆரம்ப கல்வியில அதாவது நீங்க ஒரு அறிவறியிலேருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆரம்ப கல்வியிலேருந்து மொழித்திறன் வளர்ந்து கொண்டு போகும். அதே நேரத்தில் அதாவது சேம் டைம்ல அவர்களுக்கான தொழில் பயிற்சியும் அங்க நடந்து கொண்டிருக்கும். ஒன்றையும் மிஸ் பண்ணிடாம மொழியும் படிச்சு கொண்டு கேட்க தொழிலையும் படிச்சு கொண்டு வருவீங்க. அங்க அந்த படிக்கிறவங்க அங்கேயே தங்கக்கூடிய வசதிகளும் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 பேர் வரைக்குமான வசதிகளோட தான் இந்த இடங்கள் அதே அமைந்திருக்கு. அதாவது நோமலா இருந்த கேம்பத்தாம் இப்படி ஒரு பயிற்சி பாசன மாதிரி செய்யறாங்க. சோ அப்படி இருக்க அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கிறது இன்னும் இலகுவாக இருக்கு. இதற்கெல்லாம் கட்டணங்கள் செலவிடாம ஒரு டிப்ளோம் அந்த கைக்கு வருதுண்டா ஒரு பெரிய விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா அது மருத்துவத்துறையில உடனடியா வேலையும் கிடைக்க போதுன்ற அது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா கூடுதலா மருத்துவத்துறைக்கு நிறைய பேர் எப்பவுமே தேவைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல சில கொம்பனிகள் சில ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதற்காக நல்ல சம்பளங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. சோ அந்த மருத்துவத்துறைக்குள்ள இப்படி அகதிகளை மாத்தி அதாவது ஒரு கொம்பனிக்குள்ள ஒரு வேலையாள அனுப்புறதுக்கு முதலே அகதிகளை எடுத்து ஒழுங்கு செய்து அனுப்ப போறார்கள். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலைக்குள்ள நோமலா போய் வெளியில வரைக்கும் டிப்ளமோட ஒரு தொழிலாளியா வெளியில வர போயிடும். சோ அந்த நடவடிக்கையை தான் இப்ப பேர்ன் மேற்கொண்டிருக்குது. சோ இதை பற்றிய உங்களோட கருத்து என்ன? இது ஒரு நல்ல முயற்சியா இல்லாட்டி தொழிலாளர் பற்றாக்குறைக்காக இப்படி சுவிஸ் அகதிகளை தேக்காடுதா இல்லாட்டி அகதிகளை இப்படி
செய்யறது வந்து நல்லது இல்லை, அவர்களுக்கு பிடிச்ச முறையிலாம் அவர்கள் போகணும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்களா? உங்களோட கருத்துலையும் வந்து இதில் சொல்லுங்க. மற்றும் வந்து இது வந்து அவர்களுக்கு விருப்பத்தோட மட்டும்தான் இதை அவர்கள் செய்வார்கள், வற்புறுத்தி அவர்களை செய்ய வைக்க மாட்டார்கள். ஸோ இந்த முயற்சிக்கு சுவிட்சர்லாந்துக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள்கிட்ட. நன்றி, வணக்கம்.